பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் சென்ற சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து அதிலிருந்து அற்புதமான ஒரு விடுதலையின் செய்தியை வைராக்கியமாக வல்லமையோடு கூட கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கூட்டத்தின் இறுதியிலே மெய்யாகவே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த கூட்டம் அப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வாலிபன் அவன் மரண தருவாயில் இருக்கின்றான், வியாதிப்பட்டு. அவனுடைய குடும்பத்தார் மிகுந்த விசுவாசத்தோடு கூட வந்து மாளிகையிலே ஓரத்திலே ஒரு போர்வை விரித்து அவனை அப்படியே அதில் போட்டார்கள். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இனி ஒருவேளை இயேசு எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அவருடைய மாளிகையில், தேவனுடைய மாளிகையில் நாங்கள் வருவோம், எங்கள் மகனை போடுவோம் என்று சொல்லி அதில் போட்டார்கள். நாங்களும் கூட சென்று அந்த வாலிபனுக்காக கருத்தாக ஜெபித்தோம். சபையர் எல்லோரையும் கைகளை அந்த வாலிபனுக்கு நேராக நீட்டி ஜெபிக்க வைத்தோம். எப்படியாவது ஜெயக்குமார் எனப்பட்ட அந்த வாலிபன் சுகம் பெறும்படியாக, மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக சுகம் கிடைக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வழி தெரியாமல் இருப்பவர்கள் கோடி கோடியாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலைக்காரர்களோ கொஞ்சமாக இருக்கிறார்கள். எனவே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். வேறு எந்த ஒரு காரியமும் அது இரண்டாவது இடத்துல இருக்கட்டும், ஊழிய வாஞ்சை ஒன்றே நமக்கு பிரதானமாக இருக்கட்டும். அப்பொழுது எல்லாம் நலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் எல்லாம் கெட்டப்பட்டு அநேகர் அங்கே வந்து தங்கியிருப்பதற்கும் இளைப்பாறுவதற்கும் வழி உண்டாகி இருக்கிறது. மிக சிறப்பான வசதிகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. தங்குகிற இடமாக இருக்கட்டும், டாய்லெட்டாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், டைனிங் ஹாலாக இருக்கட்டும், எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. விசாலமான பெரிய இடம், வாக்கிங் போவதற்கான வசதி. தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அங்கே மாபெரும் தேவனுடைய தாசர்களாகிய வரவேல் செய்கிற ஐயா மற்றும் தீப்பொறி தேவராஜன் ஐயா போன்றவர்களெல்லாம் இருந்து அங்கே இருப்பவர்களை, முதியோர்களை அவர்கள் ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். நீங்களும் கூட இந்த அடைக்கலான் குருவி இல்லத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அங்கே கூட்டங்கள் உண்டு. ரீத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்கியிருப்பதற்காக இன்னும் 47 முதியவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள் என்றால், பிள்ளைகளால் கவனிக்க முடியவில்லை, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் தேவை என்றால் நம்முடைய முதியோர் இல்லத்தை நீங்கள் கைகளை காண்பிக்கும்படியாக அன்பாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே வேலை செய்வதற்கு தங்கியிருந்து அர்ப்பணிப்போடு பணிபுரிகின்ற நர்சஸும் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே தொடர்ந்து தாவீதின் சரித்திரத்தை நான் காண இருக்கின்றோம். பாருங்கள், 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். புதிய அதிகாரத்துக்குள்ளே நான் கடந்து போகின்றோம்.
தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து. பார்த்தீங்களா, தாவீதுட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இங்கே பார்க்குறோம், அனுபவத்தை இங்கே பார்க்குறோம். எவ்வளவோ காலம் கழித்து அந்த யுத்தத்தின் நாள் வந்து விட்டது. சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாக படையெடுத்து வருகின்றான். மிகப்பெரிய சேனையை அவன் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றான். அவனுடைய சேனையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தாவீதோடு இருக்கிற கூட்டம் மிகச்சிறிய சின்ன கூட்டம்தான். ஆனால் தாவீது தன்னுடைய அனுபவத்தை அங்கே அவர் பயன்படுத்துவதை காண்கின்றோம். 100 அதிபதிகளையும் 1000 அதிபதிகளையும் வைத்து அவர்கள் வசமாக இந்த 100 பேரை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த 1000 பேரை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த 1000 பேரை நீங்கள் பார்த்துங்க என்று சொல்லி அவர்களுக்கு தலையை வைத்து ஒவ்வொரு தலையாக வைத்து டீமாக அவர்களை ஃபார்ம் பண்ணி நீங்கள்லாம் இந்த சைடு சண்டைக்கு போங்க, அந்த சைடு சண்டைக்கு போங்க என்று சொல்லி தன்னுடைய மொத்த அனுபவத்தையும் பயன்படுத்தி அந்த நேரத்தில் யுத்தத்துக்கு தன்னுடைய இராணுவத்தை தயார்படுத்துவதை காண்கின்றோம். யுத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நான் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒருவேளை இப்பொழுது தாவீதின் வசமாக அரண்மனை இல்லை, இல்லாட்டா பெரிய பெரிய ஆயுதங்கள் இல்லை, மிகப்பெரிய சேனை இல்லை. ஆனால் அவருடைய அனுபவத்தை அவரிடத்திலிருந்து பிரிக்கவே முடியவில்லை. அப்சலோமால் இதை எடுக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை, கெடுக்க முடியவில்லை. அந்த அனுபவத்தை அவர் கையில் எடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்காக அழகாக செய்தார். இந்த அனுபவம் நிச்சயமாக அப்சலோமுடைய படைக்கோ இல்லாட்டால் அப்சலோமுக்கோ கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரித்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலுமே இந்த அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது என்பதையே நான் காண்கின்றோம். ஞானி இந்த அனுபவத்தை குறித்து, ஞானத்தை குறித்து மறுபடியும் நீதிமொழிகள் அந்த புக்ஸில் அவர் எழுதி கொண்டே வருவதை நான் காண்கின்றோம். அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஒரே நாளிலே நமக்கு கிடைப்பது அல்லவே அல்ல. அது சில மாதங்கள் கழிந்த பின்பு, சில வருடங்கள் கழிந்த பின்பு, பல போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்த பின்பு, மேடு பள்ளங்களை சந்தித்த பின்பு, அவமானங்களை சந்தித்த பின்பு, பல அடிகளை வாங்கின பின்பு தான் நமக்கு இந்த அனுபவம் கிடைக்கின்றது. பை பேயிங் எ வெரி பிக் அண்ட் ஹெவி ப்ரைஸ் ஓன்லி யூ ஆர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவம் என்பது பல விலைக்கரையங்கள் கொடுத்த பின்னரே நமக்கு கிடைக்கின்றது. இந்த அனுபவத்துக்கு ஈக்குவலாக இந்த பூமியில் எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கின்றன, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கின்றன, இல்லைண்டா எத்தனையோ காரியங்கள், படிப்பு இருக்கின்றன, கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, நாள் கூலிகள் இருக்கின்றார்கள், இல்லாவிட்டால் எத்தனையோ ஃபீல்டு இருக்கின்றன. அதெல்லாம் நான் சொல்லிகிட்டே போகலாம். என்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அங்கே அனுபவத்திற்கு ஒரு விலையேறப்பெற்ற இடம் இருக்கிறது என்பதையும், அது பயங்கரமான ஒரு தேவை என்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய தொழிலதிபரான அதானி இப்பொழுது இந்தியாவிலே முதல் பணக்காரராக இருக்கின்றார். தற்செயலாக அவர் ஒரு நாளிலே பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அப்பொழுது அவரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது, ஐயா, உங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படியாக செலவு செய்கின்றீர்கள்? ஏனென்றால் இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு 24 மணி நேரம்தான். ஆனால் அவர் அந்த 24 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினதுனால தான் இன்றைக்கி சாதாரண நிலைமையிலிருந்து இந்தியாவின் முதல் பணக்காரராக அவர் உருவெடுத்திருக்கிறார். அதனால் கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்போ அவர் சொன்ன பதில் எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பலவிதமான புக்ஸ் நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு பைபிள் கூட நம்ம வாசிக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஆனால் அந்த மாமனிதன் சொல்லுகின்றார், நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் புக்ஸ் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்றார். நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டே இருப்பேன். ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு ஒரு நிலைமை வரும்போது, நான் யோசிக்கும்போது, அந்த ஃபீல்டில் ஏற்கனவே பல வருடங்களாக இருக்கிற பல அனுபவம் வாய்ந்த ஒரு சீசன்டு கேம்பெயினர்ஸை நான் வரவழைத்து அவ்விடத்தில் மணிக்கணக்காக நாள்தோறும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அந்த ஃபீல்டை குறித்து, அதனுடைய நெளிவு சுழிவுகளை குறித்து, வெற்றி தோல்விகளை குறித்து, அதனுடைய ரகசியங்களை குறித்து, என்ன செய்யப்பட வேண்டும், என்ன செய்யப்படக்கூடாது என்பதை ஏற்கனவே அந்த ஃபீல்டில் கொடியேற்றி கோலோச்சி கொண்டிருக்கிறவர்களை அழைத்து நான் மணிக்கணக்காக நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அவரிடத்தில் பேச 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 எனக்கு அனுபவம் கிடைக்கும், அதை குறித்து ஒரு அறிவு கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த ஃபீல்டில் நான் காலடி எடுத்து வைப்பேன் என்று சொல்லி அந்த ஜாம்பவான் சொன்னார். அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அனுபவம் என்பது எவ்வளவு முக்கியம், அனுபவசாலிகள் சொல்வதை கேட்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அதானி பிறக்கின்ற பொழுது எல்லா தொழிலையும் கற்றுக்கொண்டு பிறந்தவர் அல்ல. அவருக்கும் கடவுள் எல்லாரையும் போல தான் அறிவை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கும் போது அங்கே ஏற்கனவே அந்த ஃபீல்டில் இருக்கவங்களை வரவழைத்து
மணிக்கணக்காக தினந்தோறும் அவற்றில் பேசி 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 அவர் சொல்வதை கேட்டு கேட்டு உள்வாங்கி அதை குறித்து நன்கு அறிந்து கொண்ட பிறகு அது பிஸ்னஸ், சிமெண்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எனக்கு எதுவாக இருக்கட்டும், கேட்டு அறிந்து கொண்ட பின்பே விவரங்களை சேகரித்த பின்பே நன்கு அறிவை வளர்த்து கொண்ட பின்பே அவர் அங்கே அந்த பிஸ்னஸ் பண்ணுறார். அதான் வெற்றி பெறுகின்றார். அனுபவசாலிகளை அவர் தேடுகின்றார். ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அனுபவம் தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் ஒரு உலகப்புறமான மனிதனாகிய அந்த அதானி என்பவரே இவ்வளவு அனுபவத்தை தேடுவார் என்றால் நம்முடைய வாழ்விலும் கூட அனுபவம் என்பது நமக்கு தேவை அல்லவா? இந்த கண்களுக்கு முன்பு அனுபவம் வாய்ந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. பல காரணங்களால் அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் அறிவு இருந்தால் கூட சாதாரணமான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது அதில் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியலன்னா அந்த அனுபவசாலிகளை அழைத்து, இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா, எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாருங்க, நான் எப்படி காலடி எடுத்து வைக்கிறேன், எனக்கு தோல்வியாக இருக்கின்றது, எனக்கு சொல்லித்தாருங்கள். அனுபவசாலிகள்கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அனுபவங்கள் அங்கே நமக்கு கிடைக்கின்றது. நாமே பல தோல்விகளை சந்திக்க நாமே அனுபவசாலிகளாக மாறுகிறோம். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே எனக்கு அனுபவமே இல்லாமல் இருந்தபடியினாலே பல தரப்பட்ட தோல்விகளை நான் சந்தித்தேன். பல விதமான அவமானங்களை நான் சந்தித்தேன். அநேக நேரங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமலேயே நான் தவித்தேன். ஆனால் காலங்கள் செல்ல 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 ஆண்டவர் அநேக அனுபவத்தை எனக்கு கொடுத்தார். முக்கியமாக மேனேஜ்மெண்ட், மனிதர்களை எப்படி கையாள வேண்டும், கூட இருப்பவர்கள் எப்படியாக சிந்திப்பார்கள், எப்படியாக செயல்படுவார்கள் என்பதையெல்லாம் நன்கு கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு இந்த 27-28 வருடத்தில் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த ஊழியத்தை 28 வருடமாய் செய்கின்றபடியினாலே செய்திகளை கொடுக்கின்ற பொழுது எந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும், எந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது, இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அனுபவத்தின் வழியாக கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த அனுபவசாலியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்கள். ஒரு கிணத்துக்குள்ளேயே கிடந்த தவளை போல நீங்கள் சின்ன வட்டத்துக்குள்ளே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்காது. அநேக இடங்களுக்கு ஏறி இறங்குகின்ற பொழுது, வெற்றி தோல்விகள் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதுதான் நீங்கள் இதுபோல் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பதாக இருக்கிறவங்க அப்பா அம்மா அவங்க ரொம்ப அனுபவசாலிகளாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனுபவசாலிகளாக இருப்பாங்க. நீங்கள் அவர்களை மதிக்க பழகுங்கள். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஒரு காலம் செயல்படாதீங்க. உங்களை விட எத்தனையோ மடங்கு அறிவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எப்பொழுதும் வயதுக்குரிய மரியாதையை கொடுக்க நீங்கள் பழகணும். இதில் பேசும்போது அவங்க எத்தனை வயசுன்னு தெரிஞ்சு அந்த வயசுக்கு உரிய மரியாதையை நம்ம சரியாக கொடுக்கலன்னா அது பெரிய பாவமாக சாபமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் என்பது வாழ்க்கையில் மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18:2. பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கீத்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது முதலாவது 50க்கு அதிபதி, 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதினு சொல்லி டீமை பிரித்த தாவீது இப்பொழுது மொத்த இராணுவத்தையும் 3 பாங்காக அவர் பிரிக்கின்றார். 1 முக்கியமான டீமுக்கு யோவாப், அவர் தான் படை தளபதி. அவர் எத்தனை வருஷமாக இருந்து தாவீதோடு கூட இருந்து எவ்வளவோ யுத்தங்களிலே வெற்றி கண்டவர். அவருக்கு பழுத்த படம், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அவரை ஒரு டீமுக்கு நீ இன்சார்ஜாக இருந்துக்கப்பா, பொறுப்பாக இருந்துக்குன்னு வைக்கிறார். 2வது அபிஷாய் எனப்பட்ட அவரோடு கூட பிறந்த தம்பியை அந்த 2வது டீமுக்கு அவர் அங்கே பொறுப்பாக வைக்கிறார். இந்த அபிஷாயும் அண்ணனை போலவே மிகவும் அனுபவம் வாய்ந்த, மிகவும் தைரியமான, மிகவும் பலசாலியான ஒரு மனிதன். அதனால் இந்த 2வது டீமுக்கு அந்த அபிஷாயை அவர் தலைவராக வைக்கின்றார். வேறு யாரையாவது தலைவராக வைத்தால் இந்த யோவாபுக்கு அது கோபம் வரும். என் தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருவார். வேறு யாராவது கொண்டு வந்தால் என் இடத்துக்கு வந்துடுவானோ, போட்டியாக வந்துடுவானோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உள்ளடி வேலைகளை பார்ப்பார். அதனாலேயும் கூட இருக்கலாம் 2வது டீமுக்கு அபிஷாயை அவர் அங்கே பொறுப்பாக வைக்கின்றார். 3வது டீமுக்கு அங்கே கீத்தினாகிய ஈத்தாயை அவர் வைத்தார் என்று நான் காண்கின்றோம். இந்த ஈத்தாயும் கூட மிகவும் அனுபவசாலி, பல புத்தகங்களை கண்டவர். அதனால் 3 டீமாக வச்சிடறாரு.
அவருடைய இங்கிட்ட 10,000 பேர் இருந்திருக்கலாம், இவர்கிட்ட ஒரு 10,000 அவர்கிட்ட ஒரு 10,000 இருந்திருக்கலாம். நீங்கள் 3 பேரும் பிரிந்திருந்து உங்களோட தலைவர்கள் சொல்லுகிறபடியே யுத்தங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இராணுவ வீரர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று காண்கின்றோம். ஒருவேளை 1000 பேர்கள் இருந்திருக்கலாம், 10,000 பேர்கள் இருந்திருக்கலாம், 1,00,000 பேர் இருந்திருக்கலாம், 10,00,000 பேர் இருந்திருக்கலாம். ஆனால் யோவாப், அபிஷாய், ஈத்தாய் 3 பேர்களை அங்கே தலையாக வைத்தார் என்று காண்கின்றோம். ஒரே டீமாக போய் சண்டை போடுறத விட நீ ஒரு பக்கம் சண்டை போடு, நீங்கள் ஒரு பக்கம் சண்டை போடுங்க, நீங்கள் ஒரு பக்கம் சண்டை போடுங்க என்று சொல்லி அந்த அந்த தலைமைத்துவத்தை சரியான நபர்களுக்கு அவர் தேர்வு செய்து கொடுத்தார். அதுவே வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தது என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தலைமைத்துவத்தை நாம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தலைவர் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த பிள்ளைகள்லாம் நல்லா வளருவாங்க. பெற்றோருக்கு அந்த தலைமைக்கு பயப்படுவாங்க, வம்பு தும்பில் மாட்ட மாட்டாங்க, ஒழுங்காக படிப்பாங்க, அந்த குடும்பம் முன்னேறும். தேவையில்லாத செலவினங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வராது. வந்தாலும் தலைமை பார்த்துக்குவார். ஒரு குடும்பத்தில் சரியான தலைமை இல்லை என்றால் அந்த குடும்பம் சீரழிந்து போகும். அப்பா இறந்து போயிட்டதுனால சீரழிந்து போன எத்தனையோ நல்ல வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அதே போல் ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது தலைமையாக இருக்கிறவர் சரியான ஒரு ஆளாக இருந்தால் தான், சரியான கண்ட்ரோலில் வச்சுருந்தால் தான் வேலைக்காரங்க ஒழுங்காக இருப்பாங்க, சரியானபடிக்கு பிஸ்னஸ் நடக்கும், ஒரு மானிட்டர் பண்ணுவாங்க, வெற்றி பெற முடியும். ஒரு ஊழியமாக இருந்தாலும் அங்கே அந்த தலைமைத்துவத்தை வைத்திருப்பவர்கள் சரியான நபர்களாக இருக்கணும், பொறுப்பில் இருக்கிறவங்க சரியான நபர்களாக இருக்கணும். இல்லைன்னா அந்த சபை சீரழிந்து போய்விடும். எதுவாய் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், தலைமை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. தலைமைத்துவத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள்? தலைமைத்துவம் முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? உங்கள் குடும்பத்திலே தலைமையாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்றீர்களா? ஒரு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு யோவாபாக, அபிஷாயாக, ஈத்தாயாக நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? அந்தளவுக்கு உங்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் இருக்கிறதா? எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும், எவ்வளோ டீமை கொடுத்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணுவேங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதா? ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கிறதா? நிறைய பேரை வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் தலைமைத்துவத்தை ஏற்பதற்கு அங்கே ஆயத்தமாக இல்லை. யாரோ ஒருவரை தலைமையாக வையுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி கொள்ளுகின்றார்கள், பொறுப்பெடுப்பதற்கு விரும்புவதில்லை. ஆனால் ஒரு சில ஒன்றும் தெரியாமல் இருந்தும் எனக்கு தலைமைத்துவம் வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஒரு சில நேரத்திலேயே தலைமைத்துவம் நிறைந்தவர்கள் நான் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த தாவீது சரியான காரியத்தை செய்தார். பலே பலே தாவீது, வெல்டன் டேவிட், நீங்கள் நல்ல காரியத்தை பண்ணிட்டீங்க. ஏன்னா சரியான ஆட்களை நியமிச்சிட்டீங்க. அதுதான் முக்கியமான ஒன்று. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இதை உணர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நீங்கள் எப்பவும் எங்கேனாலும் போய் பாருங்கள், எந்த நாட்டுக்கும் போய் பாருங்கள், எந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு நீங்கள் போய் பாருங்கள், பெரிய பிஸ்னஸ் மேன் யாருன்னாலும் சந்திங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்களை நீங்கள் போய் பக்கத்தில் நின்று பாருங்கள். அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளவு ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரனாலும் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்னா அவங்களால அந்த ஊழியத்தில் நிற்க முடியாது. டேலண்ட் இருக்கலாம், அழகாக பிரசங்கம் பண்ணலாம், லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஹித்துக்குரியவர் அதே தான் பிஸ்னஸ். டேலண்ட் இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, தெரியாத லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. முதல்ல 2-3 பேர் கடையில் வேலைக்கு பார்ப்பாங்க, அப்புறம் 10 பேர் வேலைக்கு வருவாங்க, 100 பேர் வருவாங்க, 1000, 2000, 10,000 பேர் வேலைக்கு வந்தாலும் அத்தனை பேரையும் சரியானபடிக்கு நடத்த வேண்டும். அங்கே யோவாப் இருக்க வேண்டும், அபிஷாய் பொறுப்பாக இருக்க வேண்டும், ஈத்தாய் பொறுப்பாக இருக்க வேண்டும். அந்தளவுக்கு உங்களுக்கு சரியான தலைவர்கள் கிடைக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீங்கள் மென்மேலும் முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் எல்லாம் நாசமாகிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே வெளியேறப்பெற்ற இந்த பாடத்தை தாவீதின் ராஜாவின் அனுபவத்தின் ஊடாக நான் கற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவம்லாம் தாவீது இருந்தது மாதிரி மகனாகி அப்சலோம்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்காது. அங்கேயே இந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய அகித்தோப்பில் அவங்க ஏற்கனவே இழந்துட்டாங்க. இப்போ இவர் அகித்தோப்பிலே இல்லாதனால இவர் அப்சலோமே தலைமை எடுத்து வந்திருக்கார். அவருக்கு என்ன தெரியும்? அமசாவுக்கு என்ன தெரியும்? என்ன அனுபவம் இருக்குது? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே தாவீதும் பல யுத்தங்களை கண்ட அனுபவசாலிகளும் அவருக்கு பக்கபலமாக இருந்து பொறுப்பாக இருந்ததுனால இவங்க டீம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு என்பதை நாம் உணர வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அனுபவசாலிகளை, வயதானவர்களை அற்பமாக எண்ணாதீங்க.
அறிவுள்ளவர்களை கனம் பண்ணுங்க, அவர்கள்ட்ட டெய்லி உட்காருங்க, பேசுங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுங்கள். நான் தொழிலதிபர் அதானியை குறித்து நான் சொன்னதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அவர்களாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருக்க, வெற்றி பெறவங்ககிட்ட நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம சாதிக்க விரும்புகிற ஃபீல்டில் ஏற்கனவே சாதித்தவர்கள், அவர்கள் மூலமாக அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இதில் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்பாய் அழைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நான் கண்களை மூடுவோம். புதிய வருடத்தில், புதிய வாரத்தில் புதிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாமோ நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை, வாலிபத்தின் பாவங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படலாம். நம் வாழ்க்கைக்கு தேவையானவர்களை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அது அவசியம் என்று நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? மிகப்பெரிய நபர்களை, வயதானவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று உணர்ந்திருக்கிறீர்களா? வயதுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்பா. நீங்கள் நல்லவர் அப்பா, நல்லவரங்கப்பா. மரண கண்ணிகளை நீங்கள் உடைத்து போடக்கூடியவரப்பா. எப்பா பிரார்த்தித்து வியாதின்பட்டு மரணத்துக்கு சமயமாயிருந்தது மெய்தான், ஆனாலும் கூட தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனை தப்புவித்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். நாங்கள் போன சனிக்கிழமை ஆசிரியர் கூட்டத்தை தியானித்தோயா, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கும் வராதபடி எனக்கும் அவர் இறங்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறாரப்பா. அதை தான் இந்த வருஷத்தின் வாக்குத்தமாய் கொடுத்துருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் வியாதிப்பட்டு யாரும் மரணம் அடைந்து விடக்கூடாது, விபத்தை சந்தித்து யாரும் மரணம் அடைந்து விடக்கூடாது, சடுதியில் ஹார்ட் அட்டாக் வந்து சடுதியில் வியாதிப்பட்டு யாரும் மறித்து விடக்கூடாது. இந்த வருடம் முழுவதும் இந்த பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி வைப்பீராக. மரண கண்ணியில் சிக்கி டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. நீர் இறங்கி வந்து தொட்டு அவர்களை தூக்குவீராக. வேண்டவர் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும், என்ன மரண கண்ணி இருந்தாலும் தெரித்து போகட்டும் அப்பா. உடைய வல்லமையான கரமுடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் அப்பா. கோணலான காரியங்களை செவைப்படுத்த உமக்கு வல்லமை உண்டு. கல்வாரி சிலுவையில் உம்மீது எல்லா வியாதிகளையும் நீங்கள் போட்டு கொண்டீங்க, நீங்கள் சுமந்துட்டீங்க. நாங்கள் சுமக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லையப்பா. உடைய ரத்தத்தினால கர்த்தாவே தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் கழுவீராக, தொடுவீராக, சந்திப்பீராக ராஜா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், சாப்பிட முடியாத பிள்ளைகள் சாப்பிடட்டும். ஆண்டவர் கெட்டுப்போன அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர் பலகீனமாக இருப்பவர்களுக்கு இழந்து போன பலன் உண்டாகட்டும், தூங்க முடியாதவர்களுக்கு தூக்கம் வரட்டும், பசி இல்லாதவர்களுக்கு பசி வரட்டும், சாப்பாடு டைஜஸ்ட் ஆகட்டும், யூரின் மோஷன் கண்ட்ரோல் ஆகட்டும். தேவரீருடைய பிள்ளைகளுக்கு வயிறு வீங்கி இருக்கும் என்றால், கால் வீங்கி இருக்கும்னா ஆண்டவர் வீக்கங்களை வற்றி போக செய்வீராக. ரத்தம் சரியில்லைன்னா ரத்தத்தை ஏற்றுவீராக. என் கர்த்தாவே, உம்முடைய ரத்தம் ரத்தத்தோடு ரத்தமாய் கலப்பதாக வாழ வைப்பீராக ராஜா. என்ன வியாதி இருந்தாலும் அதை மாற்றி மறுபடியும் பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி படிக்கவும், வேலைக்கு செல்லவும், சம்பாதிக்கவும், குடும்பத்தை நடத்தவர்களுக்கு உதவி செய்வீராக. கடன் பாரங்கள் எத்தனை இவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது அப்பா. எத்தனை பேர்கள் கடன் பாரத்தில் தடுமாறிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் வட்டி கடன்கள் எத்தனை பேர்கள் நெருக்குகிறது, இஎம்ஐ எத்தனை பேருக்கு நெருக்குகிறதப்பா. செலவுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன, வருமானங்களோ குறைந்து கொண்டே வருகின்றன. போட்டி நிறைந்த உலகம், யாரால் நிற்க முடியும்ப்பா? நீங்கள் தான் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். வருமானங்களை, நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாருங்க. கவர்மெண்ட் ஜாபை தாருங்க ஆண்டவரே. நிரந்தரமான வருமானங்களை உண்டாக்கி தாருங்க ஐயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும், வீசா இல்லாத பிள்ளைகளுக்கு வீசா கிடைக்கட்டும். அந்த வேலை கிடைத்து விடாதா? இது நன்மை வந்து விடாதா? சேலரி வந்து விடாதா? எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பெற்றோர்கள், கணவன் மனைவியால் சண்டை, நிம்மதி இல்லாமல் இருக்கிற திருமண வாழ்க்கை உடைந்து போய்விட்டது ஐயா. பிள்ளைகளோடு நிற்கதியாக நிற்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, வாலிபத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். போதை போன்ற பழக்கங்களை சிக்கி சீரழிகிறாங்க, வாலிபத்தின் பாவங்களை சிக்கி இன்னொரு பக்கம் சீரழிகிறாங்க. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம், அந்த சோசியல் மீடியா மூலமாக நடக்கிற எல்லா அநியாயங்களையும் கண்டு தானும் அப்படியே செய்ய வேண்டும் எனப்பட்ட ஆண்டவரை தோத்திர அறிவுகளுக்கு வருதுப்பா. எங்கள் பிள்ளைகள் நினச்சா பயமாக இருக்குது. நீங்கள் சந்திங்க, ரசிங்க. வாலிபருமத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாருங்கப்பா. அப்படியே மகாபரிசுத்தமான தகப்பனே, அது வயதானவர்களுக்காக ஜெபிக்க 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. கீழே விழுந்து விடாதபடி தாங்கி கொள்ளுங்க. ரொம்ப காலமாக திருமணமாகல குழந்தைகள் இருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை, அதிசயத்தையும் செய்யுங்க. இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல செய்தி எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுங்க.
உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். கொள்ளை நோய் லாக்டவுன் வராதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தாவே தகப்பனே, ஆனால் இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைத்து ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து சர்ச்சஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி இல்லத்தை ஆசீர்வதிங்க. அங்கு தங்குவதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சிக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தேடும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர்பொருந்த. உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட. சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. அச்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து